ஏன் ப்ரோ நிறைய அரசியல் தலைவர் இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு விஜய் எதனால் நம்புறீங்க? அவர் என்ன வந்தால் அவர் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரோ ஏன் நம்புகிறேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம யார் யாருக்கோ போட்டு பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்களா ஒவ்வொரு இஷ்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் பிரச்சனை, இப்போ வந்து லாக்அப் டெத்து, ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ அவர் வந்து புதுசாக வராரு, இருக்கிறவங்களுக்கே திரும்பி திரும்பி அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம புதுசாக வரவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சீமானும் நல்ல ஆப்ஷன் தான். பட் ஆனால் எனக்கு வந்து நான் வந்து விஜய் ஃபேனுங்கிறதுனால அவர் ஃபர்ஸ்ட்டு வராருங்கனால ஸோ அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து சான்ஸ் கொடுத்தா தான் அவங்களால என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியும் நமக்கு. ஸோ அதனால் 2000 நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா சீரியஸாக இப்போ பார்த்தீங்களா ஈழத்தமிழரை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. ஸோ அது நடந்து இப்போ எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, 2009 நடந்துச்சு, யாருமே பேசுறதில்ல. ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன், இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு, நீ செத்த வந்து அவர் மட்டும்தான் தமிழை பற்றி அதிகம் வெளியே கொண்டு போகிறது அவர் மட்டும்தான். ஸோ இருந்தாலும் விஜய்க்கு தான் என்னோட சப்போர்ட். ப்ரோ நான் பார்த்தீங்களா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து நான் வந்து தீவிர விஜய் ஃபேனு. ஸோ அதனால் இப்போ அவர் ஃபஸ்ட்டு வராரு. ஸோ நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டுக்கு அவருக்கு பண்ணோம். நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா.